சுவிட்சர்லாந்தில் நடக்கும் உலக பொருளாதார மாநாட்டில் தமிழ்நாடு அரசு கலந்து கொண்டு தொழில் முதலீடுகளை பெருமளவில் ஈர்க்க திட்டமிட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் தாவோஸ் நகரில் ஜனவரி 20 முதல் 24ஆம் தேதி வரை உலக பொருளாதார மாநாடு நடைபெறுகிறது. பல்வேறு நாடுகளின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மாநாட்டில் கலந்து கொள்கின்றன. இந்நிலையில் தாவோஸ் மாநாட்டில் தமிழ்நாடு அரசும் பங்கேற்கிறது. தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதன் தொடர்ச்சியாக உலக பொருளாதார மாநாட்டில் தமிழ்நாடு அரசின் சார்பில் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். தொழில்துறையினர் மத்தியில் தமிழ்நாட்டின் மீதான நம்பிக்கை என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்க உள்ளனர். தொழில் தொடங்குவதற்கான சிறந்த கட்டமைப்பு வசதிகள், நிலையான வளர்ச்சி, திறன் வாய்ந்த பணியாளர்கள் போன்ற தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படவிருக்கும் வசதிகள் முன்னணி நிறுவனங்களிடம் தமிழ்நாடு பிரதிநிதிகள் எடுத்துக் கூறி முதலீடுகளை ஈர்க்க திட்டமிட்டுள்ளனர். மேலும் தமிழ்நாட்டில் எலக்ட்ரானிக் வாகன உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி துறையில் முதலீடுகளை பன்மடங்கு அதிகரிக்கவும் தமிழ்நாடு அரசு தயாராகியுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை $1,00,000 கோடி உயர்த்தும் இலக்குடன் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து முதலீடுகளை ஈர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் நடக்கும் உலக பொருளாதார மாநாட்டில் தமிழ்நாடு அரசு கலந்து கொண்டு தொழில் முதலீடுகளை பெருமளவில் ஈர்க்க திட்டமிட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் தாவோஸ் நகரில் ஜனவரி 20 முதல் 24ஆம் தேதி வரை உலக பொருளாதார மாநாடு நடைபெறுகிறது. பல்வேறு நாடுகளின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மாநாட்டில் கலந்து கொள்கின்றன. இந்நிலையில் தாவோஸ் மாநாட்டில் தமிழ்நாடு அரசும் பங்கேற்கிறது. தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதன் தொடர்ச்சியாக உலக பொருளாதார மாநாட்டில் தமிழ்நாடு அரசின் சார்பில் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். தொழில்துறையினர் மத்தியில் தமிழ்நாட்டின் மீதான நம்பிக்கை என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்க உள்ளனர். தொழில் தொடங்குவதற்கான சிறந்த கட்டமைப்பு வசதிகள், நிலையான வளர்ச்சி, திறன் வாய்ந்த பணியாளர்கள் போன்ற தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படவிருக்கும் வசதிகள் முன்னணி நிறுவனங்களிடம் தமிழ்நாடு பிரதிநிதிகள் எடுத்துக் கூறி முதலீடுகளை ஈர்க்க திட்டமிட்டுள்ளனர். மேலும் தமிழ்நாட்டில் எலக்ட்ரானிக் வாகன உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி துறையில் முதலீடுகளை பன்மடங்கு அதிகரிக்கவும் தமிழ்நாடு அரசு தயாராகியுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை $1,00,000 கோடி உயர்த்தும் இலக்குடன் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து முதலீடுகளை ஈர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது.